A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 24 verse 7 to 10. ஸோ சங்கீதம் 24 அதில் 7லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ராமாட்டிக் சீனில் தொடங்குது இந்த செக்ஷன். என்ன சொல்லுது, ஒரு வாய்ஸ் வருது. என்ன சொல்லுது அந்த வாய்ஸ்? லிஃப்ட் அப் யுவர் ஹெட்ஸ் ஓ கேட்ஸ். ஸோ என்ன சொல்லுது, ஒரு சிட்டியோட என்ட்ரன்ஸில் இருக்க கேட்ஸை வந்து லிஃப்ட் அப்னு ஒரு ஸ்குரல் சொல்லுதான். அது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு சிட்டியோட கேட்ஸ் திறக்கணும்னா எந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு சிட்டியோட முக்கியமான கேட்ஸை திறப்பாங்கன்னா, சம்மன் இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான டிப்ளமேட்டோ அந்த டைமில், இல்லை ஒரு பிரின்ஸோ இல்லை குவீனோ இல்லைன்னா ஒரு கிங்கோ வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேட்டை திறப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிட்டியில், இந்த சாமிஸ் இருக்க ஒரு சிட்டியில் யாரோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது திறக்கும் போது ஹூ இஸ் திஸ் கேட்க போது யார் சொல்கிறாங்க ஆன்சரு? த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், the commander of the heavenly armies, mighty in battle. இது சொல்லிட்டு என்டர் ஆகுறாரு. இட்ஸ் வெரி சிம்பிளா என்னன்னா, they are saying, நம்ம நேற்று பார்த்ததுலேருந்து அப்படியே அடிஷனா என்ன ஆகுது, after some time eventually God will come back to reclaim his city which is the earth. இறுதியில் என்ன பண்ண, ஆண்டவர் வந்து நம்ம earth-ஐ ரீக்ளைம் பண்ண வரதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 10, which is, who is this king of glory, the lord of hosts, he is the king of glory. So இதில் எடுக்க போகிற நம்ம டேக் அவே என்னன்னா, see, Jesus or God, Jesus and God, they do not wait. நம்ம இன்வைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அவரே வருவார். அவரோட அத்தாரிட்டியில், அவரோட ஸ்பீடில் என்ன பண்ணுவார், அவர் வருவார். நம்ம தான் சொல்லணும், ஜீசஸ் வாங்க என் வீட்டுக்கு வாங்கலாம் இல்லை, he will come. அவர் எப்போ, பிகாஸ் இட் இஸ் ஆல் இஸ், எல்லாமே அவரோடது. ஸோ he will come. என்ன பண்ணணும், நம்ம தான் அவருக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். It is us who needs to open our gates. என்ன சொல்ல வரேன்னா, வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அந்த சாமிஸ்ட் சொன்னதே வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாரு இந்த சாமிஸ்ட்டு? ஒரு கேட்டு மூடி இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு கேட்ஸ் சிட்டியை மூடி வச்சுட்டு அவங்க ஓப்பன் பண்ணாமலாம் இருந்தாங்க. என்ன நடக்கும்னா, இட்ஸ் ஐதர் சிச்சுவேஷன் ஆஃப் பேனிக், இல்லைன்னா ஒரு டேஞ்சர், அவங்களுக்கு ஏதோ தெரிய வரும், யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி, இல்லைன்னா அவங்க யாரையும் லூஸ் பண்ணிருக்கலாம், ஒரு இம்பார்ட்டண்டான மெம்பரை லூஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து யாருக்கு சிட்டி வந்து டோரை திறப்பாங்க? யாருக்கும் திறக்க மாட்டாங்க, அன்லெஸ் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் திறப்பாங்க. யாருன்னா அந்த சிட்டியோட ராஜா சொன்னதான் திறப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, அந்த சிட்டிக்கு யார் திரும்பி வரா? ராஜா வர. தி கிங் இஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் சிட்டி. அதனால என்ன பண்றாங்க, கேட்டு திறக்க சொல்றாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில அந்த சிட்டி வந்து இப்போ கேட்டு மூடி வச்சிருக்கல, அந்த மாதிரி நீங்க எந்த ஏரியால மூடி வச்சிருக்கீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாவம் இருக்கலாம். யூ மே ஃபீல் லைக், இந்த பாவத்துக்கு நான் தோத்துட்டேன், என்ன பண்ணாலும் என்னால இந்த பாவத்தை என்னால வீழ்த்த முடியாது. நீங்க கிவ் அப் பண்ணிருக்கலாம். இந்த சிட்டி மாதிரி கேட்டை மூடிட்டு என்ன பண்ணாலும் என்னால முடியாது, கிவ் அப் பண்ணி மூடி இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, இந்த கிங் இஸ் கமிங் பேக், இந்த ராஜா திரும்பி வராரு. எதுக்கு? வித் அத்தாரிட்டி. உள்ள வந்து என்ன சொல்றாரு, இது ஏன் இடம். ஸோ என்ன சொல்றாரு, ஈவன் when we are sin, and நம்மளுக்கே தோணலாம் இந்த பாவத்தை என்னால வீழ்த்த முடியாம இருக்கலாம்னு, பட் இன்வைட் ஜீசஸ். ஆண்டவர் அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணுங்க. நம்ம கூப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒரு டிஃபீட்டட் சிட்டி மாதிரி கிவ் அப் பண்ணாம, இன்வைட் ஜீசஸ் இன்டு our uncomfortable zone, இன்வைட் ஜீசஸ் டு our difficulties. அவரை நம்ம என்ன பண்ணலாம், இன்வைட் பண்ணிட்டு he will help us defeat those sins. நம்ம கம்ப்ளீட்டா எந்த ட்ரையும் பண்ணாம இருக்கிறதுக்கு we have a constant 24/7 helpline. நம்மளுக்கு எப்பவுமே உதவி பண்றதுக்கு யார் இருக்கா? ஜீசஸ் இஸ் ரெடி. ஸோ அதுதான் இந்த சாமிஸ்ட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றாரு. பிகாஸ் எவ்ரிதிங் இன் திஸ் earth belongs to Jesus, and because of that, even Jesus நம்மளுக்கு இவென்ச்சுவலா என்ன பண்ணியிருக்காரு, he has conquered sin for us. நம்மளுக்காக பாவத்தையே வீழ்த்தினாரு. அதை நம்ம மறக்க கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்க பாவத்தை வீழ்த்தின ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி விட்டு கொடுக்கலாம்? அந்த பாவத்துக்கு வெற்றி கொடுக்க முடியும். How can we give up and let the sin take over? So அதுதான் இந்த psalmist is reminding us that even the sin that you feel you cannot defeat, God has defeated that for you. So open your gates and let Jesus take the reign. And that is what I want us to take away from this psalm. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this motivational and encouraging reminder for us, Lord, that even though we may be down in sin, we may be dead in sin, Lord, that you are always there for us, and that you have defeated sin for us, Lord.
Thank you for taking on the mantle. Thank you for taking on this wonderful and painful journey for us, Lord. And thank you for this blessing and this gift of salvation that you've given to us, Lord. Help us remember in our times of weakness, in our times when we have fallen to sin, that you are there to redeem us, Lord. And Lord, give us the grace and the vision to seek you in such times, Lord. All of this in Christ's name I pray. Amen.